அண்மை செய்தி. சென்னை அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், பணியிடம் மாற்றம் குறித்தான விவரங்கள். சுபா வணக்கம். அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய அந்த தலைமை ஆசிரியை தற்போது வேறு பணியிடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதாவது அந்த பள்ளியிலே அந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நடைபெற்ற காரணத்தினாலே அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மீது விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அதாவது பள்ளி கல்வித்துறை இயக்குனர் இந்த விசாரணையை மேற்கொண்டார். அதாவது எந்த அடிப்படையில் அவரை இந்த பள்ளிக்கு வரவழைத்து மாணவிகள் மத்தியிலே நீங்கள் உரையாற்ற அனுமதித்தீர்கள், யார் அவர்களை உள்ளே அனுமதித்தது, யாரிடம் நீங்கள் முறையாக அனுமதி பெற்றீர்கள் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் தரப்பிலிருந்து மாணவிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே அமையும் என்று எண்ணிதான் அவரை பேசுவதற்கு நாங்கள் அனுமதித்தோம். அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். அதே போல இந்த விளக்கத்தை திருப்தி இல்லாத காரணத்தினாலும் அதே போல இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனாலும் பள்ளிக்கல்வித்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அதிகாரிகள் மட்டத்தில் நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த திருமதி ஆர் தமிழரசி அவர் தற்போது திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தலைமை ஆசிரியை தமிழரசி அவர்களை பொறுத்தவரையிலே அவர் நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஏற்கனவே கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளிலே பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அவரிடம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டபோது பள்ளி மாணவிகள் அவர்கள் ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்கள் தேர்வுக்கு தயாராகக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடிய வகையிலும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்ற அடிப்படையிலே தான் அவரை வரவழைத்து இந்த கூட்டத்தை நடத்தினோம். அதுவும் இந்த கூட்டத்தை நாங்களாக ஏற்பாடு செய்யவில்லை. SMC என்று சொல்லக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகம் அவர்கள்தான், அந்த அமைப்பு தான் இந்த பேச்சுக்கு இந்த சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். நாங்கள் பள்ளி அளவில் அனுமதி மட்டுமே கொடுத்திருந்தோம். எனவே அவர்களுடைய அந்த சொற்பொழிவு என்பது இப்படி சர்ச்சைக்குள்ளாகும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று தலைமை ஆசிரியர் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சம்பவம் என்பது நேற்று இரவிலிருந்து பெரும் பரபரப்பாக இருந்து வந்தது. காலையில் இந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரடியாக அமைச்சர் அன்பில் மகேஷ் இங்கே வந்து மாணவிகளிடம் உரையாற்றியிருந்தார். எப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், மூட நம்பிக்கைகளை நம்பக்கூடாது என்பதெல்லாம் குறித்து அவர் விளக்கமாக பேசியிருந்தார். இந்த நிலையிலே தான் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.